guys and hello everyone. ஸோ இன்றைக்கி நான் ஒரு புது ப்ராஜெக்டோடு வந்திருக்கேன். ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா கரியர் ஹப். ஸோ இது சின்ன ஒரு பிளேஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் மாதிரி தான். ஸோ ஸ்கூலில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க யார் என்ன ஜாபில் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இது தெரியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து காலேஜுக்கு நல்லா யூஸ் ஆகுன்றது தான். ஸோ நிறைய ஜாப்ஸ் வந்து காலேஜில் வரும். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஜாப்க்கு எலிஜிபிலிட்டி அப்படின்ற அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஸோ இந்த ஒரு ஆப் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவிக் அண்ட் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். ஸோ மை நேம் இஸ் உதயகுமார், சாஃப்ட்வேர் டெவலப்பர். இந்தமாரி உங்கள் பிஸ்னஸ்க்கான நிறைய வெப்சைட், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் லான்ச் பண்ணியே நான் உங்களுக்கு வந்து டெப்ளாய் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சைட் லிங்க் இருக்குது, அஃபிஷியல் சைட் லிங்க் தான். ஸோ yourtechsolutions.com. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வெப்சைட், இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா டேரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ண வேணாம். ஸோ அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். லாகின் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வித் ஆல் க்ரெடென்ஷியல்ஸோட அட்மின் பாஸ்வேர்டோட நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நான் மாற்றி கொடுத்துட்டேன்னா யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தா தான் பண்ண முடியும். ஸோ லாகின் ஸ்கூலுக்கு வேலிடேஷன்ஸ் எல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களோட மெயின் டேஷ்போர்டு வரும். ஸோ இந்த டேஷ்போர்டில் தான் என்ன ஸ்டூடெண்ட், உதயான்ற ஸ்டூடெண்ட், டிசைனர்ன்ற ஜாபு, ஸோ எப்போ அந்த ஜாபோட எண்ட் ஆகும், ஸோ அவருடைய மெயில் ஐடின்ற மாதிரி. ஸோ கீழே நோட்டிஃபைன்ற பட்டன் அங்கே பார்த்தீங்களா? ஸோ நோட்டிஃபைன்ற பட்டனோட இருக்கும். ஸோ இதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, சம்மரியில் வந்து ஜாப்ஸ் அண்ட் ரோல்ஸ், ரெஜிஸ்டரில் வந்து ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட், ஸோ ரெஜிஸ்டர் ஜாப்ஸ், ஸோ அந்தமாரி 4 மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட். நான் இப்போதைக்கு ஒரு 4 டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வச்சு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட், ஜாப் ரோல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் சும்மா நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்ட் ஸ்டூடெண்ட், பிசிஎஸ்சி. ஸோ இந்த ஜாப் ரோல்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் எதுக்கு அந்த ஜாப் ரோல், அதில் எப்படி ஜாப்ஸ்லாம் ஃபில் ஆகுன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் மீடியம் லெவல், சீனியர் லெவல், ஸோ என்ட்ரி லெவலே நான் கொடுத்து, ஸோ இமெயில் ஐடி கொடுக்கும் போது பார்த்து கொடுங்க. ஸோ இந்த இமெயிலுக்கு தான் மெயில், அஃபிஷியல் மெயில் வந்து அப்ளிகேஷன்லேருந்து சென்ட் ஆகும். ஸோ நான் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சப்மிட் கொடுத்துட்டோடனே ஸோ பிரேக் பாயிண்ட் அடிக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். ஸோ delete all break points, ரைட். ஸோ இதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ் வராது. பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அது கொடுத்த உடனே ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்கும்போது அதெல்லாம் எடுத்து தான் கொடுப்பேன். ஸோ நோ வரிஸ் அண்ட் நோ இஷ்யூஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் ஜாப்ஸ். ஸோ இந்த ஜாபை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண தான் அங்கே ஜாப் ரோலில் இருக்கிற அந்த ஃபியூச்சர் வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இங்கே சும்மா இங்கே பாருங்கள், அந்த ஜாப் ரோலில் இருக்கிற 2 தானே இருக்குது, டிசைனர், கிராஃபிக் டிசைனர் சொல்லி. ஸோ இங்கே நான் ஆட் பண்ணேன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டெஸ்ட் ஜாப்னு போடுறேன். டெஸ்ட் ஜாப் போட்டு, ஸோ கிராஜுவேஷன் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் சும்மா வந்து எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் போட்டுட்டு, ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிசிஎஸ்சின்னு சொல்லிட்டு நான் வச்சிடுறேன். ஸோ லாஸ்ட் டேட், இந்த ஜாப் எப்போ லாஸ்ட் டேட்டாக நான் வந்து வேலிடிட்டி முடியுதுன்றது நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் மறுபடியும் ஜாப் ரோல், அதாவது ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் காட்டுறேன். அந்த ஜாப் ரோலில் இப்போ நம்ம பண்ண டெஸ்ட் ஜாப்ன்றது வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து சம்மரியில் 2 இருக்குது, ஸ்டூடெண்ட் சம்மரி, ஜாப் சம்மரி. ஸோ என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்கன்றது வித் ஃபில்டர் அண்ட் டெலீட்டோட ஸோ இந்த டேபிளில் லிஸ்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்னிடேஷன்ஸ், ஸோ நிறைய இருக்குது. நிறைய இருந்தால் அசிங்கமாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக பேக்னிடேஷன்லாம் வச்சுருக்கேன். ஸோ டெலீட் ஃபியூச்சர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நேம், டிபார்ட்மெண்ட், ஸோ அவங்க என்ன ஜாப் ரோல் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ அடுத்து வந்து ஜாப்ஸ். ஸோ என்னென்ன ஜாப்ஸ்ன்றது, ஜாப் ரோல், ஸோ ஆர்கனைசேஷன், ஸோ எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்றைக்கு போஸ்ட் பண்ணது அந்த டேட்டு ப்ளஸ் என்றைக்கு லாஸ்ட் டேட், ஸோ அதான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது டெலீட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பைரி டேட் வந்தோடனே அதுவே டெலீட் ஆகிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஜாப் ரோல் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஜாப் ரோல் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா மேட்ச் ஆகிருக்கிற அந்த ஜாப் ரோலோட ஸ்டூடெண்ட் வந்து டேஷ்போர்டில் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து டிசைனர் கொடுத்தாரு. அந்த டிசைனர் ரோல் நம்மக்கிட்ட இருந்தது, நம்ம ஜாப் நம்மக்கிட்ட இருந்ததால் ஸோ அது மேட்ச் ஆகி இங்கே டேஷ்போர்டில் காட்டுது. ஸோ நோட்டிஃபைன்ற பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க, மெயில் போகும். ஸோ எக்ஸாம்பிள் மெயில் வந்து நான் உங்களுக்கு பிக்சராக உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது பாருங்கள், மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அந்த மெயில் வந்து இந்தமாரி ஜாப் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் மெயில் அனுப்பும். ஸோ அந்த மெயில் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து 2 மாடியூல். இதில் டெலீட் பண்ணணும்னு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் புதுசாக டெஸ்ட்டாக க்ரியேட் பண்ண ரோல் நான் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து முன்னாடி காட்டாது. ஸோ இதுதாங்க அப்ளிகேஷன். ஸோ இதில் லாக் அவுட் இருக்குது. ஸோ லாக் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். ஸோ மறுபடியும் லாகின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ டு யூ வாண்ட் டு லாகின், லாக் அவுட். ஸோ லாக் அவுட் கொடுத்தா லாக் அவுட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ண வேணாம். பை. காஸ்ட் அதிகம்.